டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்பாடு செய்துள்ள கூட்டம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். மேலும் ஆந்திரா, ஒடிஷா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் 29 பேர் பங்கேற்றுள்ளனர். மத்திய அரசு தற்போதுள்ள மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை மறுவரையறை செய்தால் தமிழகம் 39 தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். எனவே இந்த திட்டத்தை மத்திய அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் முதலமைச்சரின் இந்த குற்றச்சாட்டை மத்திய அரசு மறுத்து வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை முடிவால் பாதிக்கப்படும் மாநிலங்களின் தலைவர்கள் மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்களின் கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இன்று கூட்டியுள்ளார். சென்னை கிண்டியில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்திற்கு நியாயமான மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் என பெயரிடப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுக்க வல்லுநர் குழு அமைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் தொகுதி சீரமைப்பிற்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று 7 மாநில தலைவர்களின் கூட்டம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதில் தனது கருத்தை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுக்க வல்லுநர் குழு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மாநிலங்களுடன் மத்திய அரசு பேச வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக சென்னையில் நடைபெறும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் சந்தேகங்களை தெளிவுபடுத்த வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றார். பன்முகத்தன்மையே நாட்டின் பலம் என்றும், எனவே இதை பாதுகாக்கவே மத்திய அரசு மாநில அரசுகளுடன் பேச வேண்டும் என்றும் பினராயி விஜயன் வலியுறுத்தினார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான தண்டனையே தொகுதி மறுவரையறை என்று தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒன்றாக போராட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். மத்திய பாஜக அரசு நம்மை பேசுவதற்கு அனுமதிப்பதில்லை என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு நினைப்பதையே முடிவாக எடுப்பதாகவும், தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தெலங்கானா சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்படும் என்றும் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக திமுக கூட்டியுள்ள ஆலோசனை கூட்டத்திற்கு எதிராக அண்ணாமலை தலைமையில் இன்று பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். சென்னை ஈசிஆர் சாலையில் உள்ள அக்கரையில் இன்று பாஜக தலைமையில் கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜகவினர் கருப்பு உடை அணிந்து கைகளில் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக மக்களை குடிகாரர்கள் ஆக்கியது திமுக அரசு என அவர்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய ரேஷன் அட்டை கோரி விண்ணப்பித்த 57,327 பேருக்கு ஸ்மார்ட் கார்டு அச்சிடும் பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த ரேஷன் அட்டைகளை பெறுவோர் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது பட்ஜெட் உரையில் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான விளக்கமான அறிக்கை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் 2.18 கோடி போலி ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு உரிய முறையில் அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் சென்று சேர்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இதற்கு போலி ரேஷன் அட்டைகள் முட்டுக்கட்டையாக இருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. எனவே அவற்றை கண்டுபிடித்து ரத்து செய்யும் பணியை மத்திய அரசு மேற்கொண்டது. இதன் மூலம் 2019-2023 வரை 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 2.18 கோடி போலி ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் மட்டும் 3.60 லட்சம் ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் குடவாசல் நீதிமன்றத்தில் உதவியாளராக பணியாற்றும் பெண் மகப்பேறு விடுமுறைக்கு விண்ணப்பித்திருக்கிறார். அவருக்கு விடுமுறை வழங்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதனால் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விடுமுறை வழங்க மறுத்த நீதிபதிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் பெண் ஊழியர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்காக 1 லட்சம் அபராதம் விதித்து விடுப்பு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. மடிக்கணினி வழங்குவதாக திமுக அரசு அறிவித்துள்ளது வெற்று அறிவிப்பு என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். நடப்பு கல்வியாண்டில் மடிக்கணினி வழங்க 2000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறது. ஆனால் இது போதுமான தொகை அல்ல என்றும் ஒரு மடிக்கணினி வாங்க 10,000 ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தரமற்ற மடிக்கணினிகளே இந்த தொகையில் கிடைக்கும் எனவும் விமர்சித்திருந்தார். ஆனால் இந்த புகாரை தங்கம் தென்னரசு மறுத்திருந்தார். இந்நிலையில் நடப்பாண்டில் மடிக்கணினி வழங்க முடியாது என கல்வியாளர்கள் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை இது தமிழக அரசின் வெற்று அறிவிப்பு எனவும் விமர்சித்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இது மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தியதற்கு கிடைக்கும் தண்டனையா என கேள்வி எழுப்பினார். மேலும் மறுசீரமைப்பு காரணமாக ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அவர் பட்டியலிட்டார். மத்திய அரசின் முடிவால் மாநில அரசுகளின் பிரதிநிதித்துவம் குறையும் என்றும் தொகுதிகளை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். ஊழலை மறைக்க திமுக மொழி அரசியல் செய்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்த குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். பாஜக ஒரு ஃபியூஸ் போன பல்பு என அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். திமுகவை மிரட்டி பார்ப்பது போல அமித்ஷா பேசுவதாகவும் அவரின் மிரட்டல் உருட்டல்களுக்கு பயப்படும் கட்சி திமுக கிடையாது என்றும் கடுமையாக பதிலடி கொடுத்துள்ளார். இடி, சிபிஐ, ஐடி பாஜகவின் தோழமை கட்சிகள் போல செயல்படுவதாகவும் அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்திருக்கிறார். ஐபிஎல் திருவிழா இன்று தொடங்க உள்ள நிலையில் அதனை சிறப்பிக்கும் வகையில் கூகுள் நிறுவனம் ஐபிஎல் டூடுலை வெளியிட்டுள்ளது. ஐபிஎல் திருவிழா இன்று தொடங்கி மே மாதம் வரை நடைபெறுகிறது. இன்றைய முதல் ஆட்டம் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறுகிறது. நாளை சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சிஎஸ்கே மும்பை அணிகள் களம் காண்கின்றன. இந்நிலையில் ஐபிஎல்லை சிறப்பிக்க கூகுள் நிறுவனம் சிறப்பு டூடுலை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 10 மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.